மாட்டு சந்தையில் சிறப்பான முறையில் நடைபெற்ற விற்பனையில் சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் கிராமத்தில் புகழ்பெற்ற மாட்டு சந்தை உள்ளது. இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் கூடுகிறது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உட்பட பல்வேறு வெளிமாநிலங்களில் இருந்தும் பல வகையான மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் கறவை மாடுகள் பால் கறக்கும் அளவை பொறுத்து 35,000 முதல் 55,000 வரை விற்பனையானது. வெளி மாநில வியாபாரிகள் கன்றுடன் கூடியது கறவை பசு மாடுகளை அதிக அளவில் வாங்கினர். இன்று கூடிய சந்தையில் சுமார் 7 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கடலூரில் கல்லூரி கல்வி இயக்குனர் பிறப்பித்த ஆணைக்கு கண்டனம் தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பட்டியலின, பழங்குடியின, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காலியாக இருந்ததால் அந்த இடங்களை வேறு பிரிவினரை கொண்டு நிரப்பக்கூடாது என கல்லூரி கல்வி இயக்குனர் பிறப்பித்திருக்கும் ஆணை சமூக நீதிக்கு மட்டுமின்றி விதிமுறைகளுக்கும் எதிரானது என கூறி அனைவருக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் உள்ள உணவு கடைகளில் நடைபெற்ற சோதனையில் 19 கடைகளுக்கு 29,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்குள் உள்ள டீ கடை, பேக்கரி மற்றும் பேருந்து நிலையத்திற்கு வெளியே உள்ள ஓட்டல்களில் காலாவதியான உணவுப் பொருட்கள் பயன்படுத்தி வருவதாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்குள் உள்ள டீ கடை, ஓட்டல்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் மற்றும் திருவள்ளூர் நகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் காலாவதியான பிஸ்கட், மிச்சர் என சுமார் 100 பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து பேருந்து நிலையத்திற்கு வெளியே உள்ள ஹோட்டலில் கலர் பவுடர் கலக்கப்பட்ட 5 கிலோ இறைச்சி மற்றும் காலாவதியான 200 கிலோ பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள 19 கடைகளுக்கு 29,000 ரூபாய் அபராதம் விதித்து கடை உரிமையாளர்களை எச்சரித்து சென்றனர். பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புதிய கட்டடத்திற்கு ஜப்பான் ஜெய்கா அமைப்பு மூலம் ரூபாய் 39 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அரசு மருத்துவமனை நோயாளிகள் நல சங்க உறுப்பினர்கள் கூட்டம் சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் மருத்துவமனை விரிவாக்கம் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தமிழ்நாடு தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் ஜப்பான் ஜெய்கா அமைப்பு மூலம் ரூபாய் 39 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியை கொண்டு மகப்பேறு பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் என 6 மாடி கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். நாட்டார்பட்டியில் தேவாலயத்தை இடிக்க வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள திப்பனம்பட்டியில் தென்னிந்திய திருச்சபை சமுதாய கட்டிடத்தை தேவாலயமாக மாற்றுவதற்கும் தேவாலய கோபுரம் கட்டுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து நாட்டார்பட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த தீர்ப்பினை மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றாததால் மனுதாரர் அவரது வழக்கறிஞர் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியதின் பேரில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டு அனுமதியின்றி கட்டப்பட்டதாகவும் கட்டிடம் கட்டப்பட்டு முடிவடைந்த நாளில் இருந்து இன்று வரை வழிபாடு நடைபெற்று வருகிறது என்றும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் பேரில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கட்டிடத்தை தமிழ்நாடு ஊராட்சி கட்டிட விதிகள் படி அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக நாட்டார்பட்டியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு இன்று அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அமாவாசையை முன்னிட்டு பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தனர். புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று திமுக வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பரமத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.